இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓகே. ஸோ வில் சார்ட் அவுட். ஒன்றும் அது பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ் படிக்கிறத விட மெயின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது சிம்பிள், வெரி சிம்பிள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. மெயின்ஸ் கேன் பி ஈஸிலி டேக்கிள்ட். அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இட் ஸ்டார்டிங் பீரியட்ஸ்ல தான் உங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலா இருக்கும். அண்ட் போக போக ஆக்சுவலா இட் ஓன்ட் பி மச் பிக் டாஸ்க். சரிங்களா? ஸோ அதனால பெரிய இஷ்யூவா இருக்காது. அண்ட் இட் இஸ் மை ஆன்சர் ஷீட். இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு நான் கடைசியாக எழுதின மார்க் டெஸ்டோட ஆன்சர் ஷீட் இது. ஒரு சென்னையில ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல நான் எழுதின ஆன்சர் ஷீட் தான் இங்க நான் உங்களுக்கு கிளாஸ் நாங்கள் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைன். ஸோ இதே தான் குரூப் ஒன் மெயின்ஸ் இப்போ கிளியர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த குரூப் ஒன் மெயின்ஸ்லயும் ஐ ரெப்ளிகேட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான். சரிங்களா? ஸோ இது போன்ற ஒரு ப்ரெசன்டேஷன் தான் அங்கேயும் நான் ரெப்ளிகேட் பண்ணேன். இட் ஓன்லி மச் டிஃபரன்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு அந்த பேப்பர் காட்டுறதுக்கு இந்த பேப்பர் காட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஸோ ஆல்சோ நீங்க கிளாஸஸை நீங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வைக்கிற பெரிய ரெக்வஸ்ட் இது. பிகாஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த கிளாஸஸ் இந்த டைம்ல பெரும்பாலும் எங்கேயுமே நடக்காம அண்ட் யூ ஆர் மெனி ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் மற்ற எல்லாரை விட. சரிங்களா? அதனால கத்துக்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நுட்பமாகவும் இன்னும் ஒரு கூடுதலான புரிதலோடு நீங்க கத்துக்கணும். அண்ட் மெயின்ஸ் அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்றதா இருக்கட்டும், நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், இட்ஸ் கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் கண்டென்ட் யூ கேனாட் கிளியர் த மெயின்ஸ். பட் ஆல்சோ ப்ரெசன்டேஷன் அப்படின்றது அதுவுமே என்ன சொல்றது, அதுவுமே ரொம்பவே முக்கியமானது. இட் இஸ் நாட் இன்ஃபீரியர் டு எனிதிங். ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங். பர்சனலாக நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு 40%, அண்ட் அந்த கண்டென்ட் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு 30%, அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது லெஜிபிளான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் அது ஒரு 30%. அப்போ கண்டென்ட்டும் ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனும் முக்கியம். ஆனா சில நேரங்களில் நம்மளோட கண்டென்ட்டை விட நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷனும், ஒரு ஆவரேஜான கண்டென்ட்டை நல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல கொடுத்து எக்ஸலண்டான ஸ்கோர் வாங்கினாங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டை ஒரு ஆவரேஜான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை கொடுத்து சர்வீஸ் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து நீங்க என்னடா நீங்க வந்து மாத்தி சொல்றாரு வந்து ஹேண்ட் ரைட்டிங் தான் முக்கியம்னு சொல்றாரு அப்படின்றது இட் டசன்ட் மீன் லைக் தட். ஓகேவா? அந்த மாதிரி சொல்ல வரல. ஸோ மூணுமே முக்கியம். மூணுல எந்த ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட குறைஞ்சிருந்தாலும் என்னது நம்மளுக்கான அந்த டாப்பரா நம்ம வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். சரிங்களா? ஸோ அது வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா ஸோ ஐ வில் ஷார்ட் அவுட் தோஸ் திங்ஸ். ஓகேவா? நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா ஐ எம் ஆல்சோ இன்டு தி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், குரூப் ஒன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபைன். ஓகேவா? நான் சொல்றது ஜஸ்ட் நீங்க கேட்குற மாதிரி இல்லாம ஒரு இன்ட்ராக்டிவ் ஜோனா இருந்துச்சுன்னா வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்க சைடுல ஒரு மெயின்ஸ் நீங்க எழுதுறதுல இப்போ என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐ வில் டெல். ஏதாவது இருக்கா? ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க மேம். சார் அது எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு தெரியல சார். ஐ மீன் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு எப்படி வந்து நம்ம சப் டாபிக்ஸ் போடுறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் 15 மார்க் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அதை டக்குன்னு அவங்க 12 மார்க்ஸ்ல கேட்குறப்போ அதை எப்படி நம்ம கட் ஷார்ட் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு அந்த டைம்ல கரெக்டா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது சார். ஓகே. ஓகே வில் டூ. ஓகே பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே வேற ஸ்டார்டிங்ல அது இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்க பயப்பட வேணாம். ஆக்சுவலி மெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஆனந்த்ராஜ் காமெடி வர மாதிரி தான். நம்ம சின்ன வயசுல நம்ம ஆனந்த்ராஜ் பார்த்து பயங்கர பயந்துருக்கும், படத்துல வரப்பே பார்த்தா பயப்படுவோம். பட் இப்போ வர காமெடி மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஆக்டரா மாறிட்டாருல, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல மெயின்ஸ் நம்மளுக்கு அவள் ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் யூ லேர்ன் த ஸ்ட்ராட்டஜிஸ் பாக்குறப்ப படிக்காமையே போயிட்டு ஒப்பேத்திட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. சரியா? நல்ல மார்க்ஸ் வாங்குறவங்களும் இருப்பாங்க. அதுதான் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயம், அந்த ஃபேக்ட்ல யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் அண்ட் யூ ஹேவ் டு பி அட்மோஸ்ட் கிளாரிட்டி. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல தேவைப்படாது. 2 பாயிண்ட்ஸ் மட்டுமே வச்சு 2.5 pages 3.5 pages நம்ம எழுத முடியும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஸோ அந்த மேனேஜிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி ஓகே. அவங்க ஒரு இஷ்யூ சொன்னாங்க, எங்களுக்கு சப் டாபிக்ஸ் கொடுக்கறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அது எப்படி கொடுக்கறதுன்னு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? குயிக்.
வேற யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ்? பவித்ரா இருக்காங்களா? இல்ல. ஓகே, வேற இருக்குது இல்லையா? ஸோ ஆக்சுவலி சிம்பிள். அவங்க சொன்ன அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கு சார். ஸோ ஆன்சர்ஸை ட்ரிம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபார் எனி கொஷின், ஓகேங்களா, ஃபார் எனி கொஷின் வி ஷுட் ஃபாலோ ஏ ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு 3 to 4 லைன்ஸ்ல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். அப்ப ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஜாகிரபி தானே கத்துக்கிட்டீங்க. ஸோ இட் வில் பி மச் ஈஸி ஃபார் யூ டு கோப். ஸோ ஒய் இந்தியா இஸ் கால்ட் அஸ் த சப்கான்டினென்ட். இந்தியாவை ஏன் வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு கருதப்படுது, அதை விவரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா அது அது ரிலேட்டிவான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். ஏதாவது இந்தியா வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து சப்கான்டினென்ட் சொல்றாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்தியா வந்து வேர்ல்டோட எபிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினோட டிமாண்ட் என்ன கேட்கறாங்கன்னா ஒய். ஓகேவா, ஒய்ங்கிறதான கொஸ்டின். ஒய் இந்தியா இஸ் கன்சிடர் அஸ் அ சப்கான்டினென்ட். இந்தியா ஏன் துணைக்கண்டம் என்று கருதப்படுது. அப்போ ஒய் அப்படின்னா என்னோட ஆன்சர் எப்படி இருக்கும்? பிகாஸ் டைப் ஆன்சரா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ல ஏன் கேட்கறாங்க, நம்ம கேட்போம்ல ஏன்டா அங்க போற, ஏன்னா அங்க படம் ஓடுது அதனால போறேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி ஏன் இந்தியா சப்கான்டினென்ட் சொல்றோம், இந்தியாவை ஏன் சப்கான்டினென்ட் சொல்றோம்னா, ஏன் சொல்றோம்னா அப்படின்னா ஸோ பிகாஸ் டைப் ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும். ரீசன்ஸ் ஃபார் கன்சிடரிங் இந்தியா as a சப்கான்டினென்ட். இந்தியாவை நாம ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு கருதுறதுக்கான காரணங்கள் என்ன. அப்போ இது வந்து ஒரு மெயின் ஹெட்டிங். ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெயின் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மெயின் ஹெட்டிங்ஸ் கொடுக்காம சப் ஹெட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ராங் திங். அப்போ கொஷினோட டிமாண்ட் என்னவோ, கொஷினோடைய கேள்வியினுடைய அடிப்படையான ஒரு விஷயம், டிமாண்ட் அடிநாதம் என்னவோ அதான் என்ன கொடுக்கணும், மெயின் ஹெட்டிங்கா கொடுக்கணும். அப்போ கொஷின்ல சிம்பிளா கேட்டான் ஒய் இந்தியா இஸ் கன்சிடர்ட் ஆஃப் கான்டினென்ட். ஸோ அதை நம்ம என்ன மாத்துறோம், வி ஆர் ஜஸ்ட் ஸ்ட்ரீமிங் இன்டு த மெயின் ஹெட்டிங். அதை நம்மளுடைய முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம மாத்திக்கிறோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஸோ வாட் இஸ் அ சப் ஹெட்டிங் சார் அப்படின்னா, அந்த மெயின் ஹெட்டிங்ஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு, அந்த மெயின் ஹெட்டிங்கை மேலும் வலுவூட்டுறதுக்கு, அந்த விஷயத்தை மேலும் வேலிடேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா சப் ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரீசன்ஸ், இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு 15 பாயிண்டா கூட என்னால கொடுக்க முடியும். பட் அந்த 15 பாயிண்டா கொடுக்கறப்போ அந்த எவாலுவேட்டர்ஸை அது அந்த நினைச்ச மாதிரி அதை அவங்கள்ட்ட போய் கன்வே ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஐ எம் பிரேக்கிங் இந்த ரீசன்ஸ். என்ன பண்றோம், நம்ம சோசியல் யூஸ்ல படிச்சோம் இல்லையா, என்னாச்சு வாய்ஸ் பிரேக், அதோ சவுண்ட் வருது, மட்டும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சோசியல் யூஸ்ல சொல்லுவோம் இல்லையா, வாட் ஆர் த காசஸ் ஃபார் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா வி ஆர் ரைட்டிங் அது சோஷியல் காசஸ். வாட் ஆர் த பொலிட்டிக்கல் காசஸ், வாட் ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ், வாட் ஆர் த ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் காசஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காசஸ் நம்ம என்ன பண்றோம்னா, காசஸ்ங்கிறதே நம்ம டைரக்டாவே எழுதிடலாம், ஒரு 20 பாயிண்ட் கூட எழுத முடியும் நம்மளால. பட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ், ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் எவாலுவேட்டர்ஸ், பேப்பர் திருத்துறவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காகவும் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக we are breaking into sub topics. Likewise இந்த கொஸ்டின்ஸ்லயே ரீசன்ஸ் தான் நம்ம எழுத போறோம், அந்த காரணங்களை நம்ம பிரேக் பண்றோம். அப்ப ஒரு ஜியோகிராபிக்கலா என்ன ரீசன் இருக்கு, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா டீமோகிராபிக்கலா என்ன ரீசன்ஸ் இருக்கு, நம்ம ஏன் வந்து இந்தியாவை சப்கான்டினென்ட் சொல்றதுக்கு நம்மளோட மக்கள் தொகை சார்ந்து ஏதாவது காரணங்கள் இருக்கா, நம்மளுடைய அரசியல் சார்ந்து ஏதாவது காரணங்கள் இருக்கா, இந்த சமூக கலாச்சார ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா. அப்போ இந்த ஒரு ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், வேற அப்ரோச். ஸோ ஸோ இது வந்துக்கான காரணங்களை கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஒரு கொஸ்டின், நாட் அ டைரக்ட் கொஸ்டின். இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் ஆர் ஒரு கொஸ்டின், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்கான்டினென்ட் கேட்டாங்கன்னா we are just listing out. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் இந்தியாவை சப்கான்டினென்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒரு சப்கான்டினென்ட் சொல்றதுக்கான காரணங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அப்படி சொல்லிட்டு என்ன பண்றோம், கடைசி இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருந்ததுனால நம்ம இந்தியாவை சப்கான்டினென்ட் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம முடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு கொஷின் பொறுத்த வரைக்கும் இட் ஹேவ் ஏ ஒரு 3 to 4 லைன்ஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், 2 to 3 லைன்ஸ்ல ஒரு கன்க்ளூஷன். இன் பிட்வீன் த பாடி ஆஃப் த ஆன்சர் இட் ஷுட் encompasses a main heading which is breaked into many subheadings. ஒரு மெயின் ஹெட்டிங் என்ன பண்ணணும், அதை உடச்சி நிறைய சப்ஹெட்டிங்ஸா உடச்சி we have to deal the question. So it's ஒரு ஒன் ஆஃப் த சாம்பிள் கொஷின். ஓகே. ஸோ இதுல வந்து கண்டிப்பா ஜியோகிராஃபி ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால ஸோ இன்க்ளூஷன் ஆஃப் மேப்ஸ் அப்படிங்கிறது பிகம்ஸ் மேண்டேட்டரி. சரிங்களா. அப்போ ஒரு சிம்பிளான ஒரு மேப் கொடுத்துருக்கேன், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவோட மேப் சப்கான்டினென்ட் நம்ம சொல்றதுக்கான காரணம் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, அண்ட் மேல பாகிஸ்தான், சைனா, டிபேட். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கு, பங்களாதேஷ் எல்லாம் இருக்கிறத நம்ம மேப்ஸ்ல
காட்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் சொன்னாங்க, சார் 15 மார்க் கொஸ்டின் வந்து இந்த 6 மார்க்ல கேட்கறாங்களே சார், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேம் ஒருத்தவங்க கேட்டாங்க. எனக்கு நான் இந்த கொஸ்டின் என்னன்னா ஆக்சுவலா 6 மார்க்குக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் குரூப் 2 அப்போ. ஓகேங்களா, இந்த நேஷனல் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் ஜீரோ ஐடியா கொஸ்டின் எனக்கு, சரிங்களா. பட் ஆனா ஓப்பனா சொல்றேன், இங்க இருக்கிற இப்போ வந்து நீங்க இருக்கீங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டின் நான் அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த கொஸ்டினை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இட் இஸ் அ பவுன்சர் கொஸ்டின். ஓகேங்களா, அப்ப அந்த பவுன்சர் கொஸ்டின் பொறுத்தனால நான் எப்படி நான் ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் சீட் கோட்ஸ் தான் இதை பொறுத்த வரைக்கும். அப்ப எனக்கு இதுக்கான கண்டென்ட் தெரியல, பட் எனக்கு இதுல ஒரு மினிமம் மார்க்ஸாவது கிடைக்கணும். அப்ப நான் அந்த கொஸ்டின் நான் எப்படி நான் வந்து டீல் பண்ணணும், அப்போ அதுக்கான வேலைகள் தான் செய்யணும். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்ட் இன் த யூனியன் பட்ஜெட் 2023 22 to 23. Does the interlinking of water project solves the twin problems of flood and drought in India? ஸோ இந்த கொஸ்டின்ல இப்போ எத்தனை டிமாண்ட்ஸ் இருக்கு, ஏதாவது கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ல இப்போ எத்தனை டிமாண்ட் இருக்கு? ஸோ கொஸ்டினை 2 பார்ட்டா நம்ம உடச்சிக்கலாம். கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்கறாங்கன்னா, அதை ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப அது இன்டர்லிங்கிங் ரிவர்ஸ் நம்ம இன்டர்லிங்க் பண்றதுனால அவ ஃப்ளட்டையும் டிராட்டையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ஐ வாஸ் நாட் வெரி ப்ரிப்பேர்ட். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பலாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது. மேக்ஸிமம் வி கேன் டேக் 10 to 20 செகண்ட்ஸ், ஒரு 10ல இருந்து 20 வினாடிகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட், அப்படி நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கப்போ இந்த கொஸ்டின் நான் எப்படி மேனேஜ் பண்ணனா, எனக்கு ஆக்சுவலி அந்த பட்ஜெட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஐ வாஸ் நாட் மச் நாலேஜ். பட் ஏதோ பேப்பர்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது, கோதாவரி கிருஷ்ணா ரிவர் லிங்கிங் பத்தியும் காவிரி குண்டார் ரிவர் பத்தியும் அதை லிங்கிங் பத்தியும் நான் நியூஸ் பேப்பர்ஸ்ல படிச்சேன். அண்ட் அந்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு அதை பத்தி தெரியாது. சரியா, அப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து வேற ஒரு விஷயம் நான் முன்னாடி படிச்சு, ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, மானிட்டர் பண்றதுக்காக நீரா நேஷனல் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அத்தாரிட்டிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினாங்க இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்றேன், ஒரு ஃபேக்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன் நான். அண்ட் செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், அதுக்கும் ஃப்ளட்டுக்கு என்ன சம்பந்தம், அப்ப ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்படி ரிவர்ஸை வந்து இன்டர்லிங்க் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிராட், வறட்சியை மேலாண்மை செய்யறதுக்கு எப்படி வந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் சரியா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சும்மா டயக்ராம்ஸ். ஓகே, ஃப்ளட் இருக்கு, ஒரு 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 நதியா இருக்கு, சரிங்களா. இப்போ அந்த ஒரு நதியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்போ காவிரியார் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து திடீர்னு வெள்ளம் வருதுன்னா அந்த தண்ணி நேரா போய்கிட்டே இருக்கும். இப்போ ரிவர் இன்டர்லிங்கிங் பண்றப்போ அது பக்கத்துல ஊர்ல உள்ள ஒரு சிறிய ஆறுகளோட நம்ம லிங்க் பண்றப்பயோ, கால்வாய்களோட லிங்க் பண்றப்ப என்ன பண்ணலாம், அந்த ஃப்ளட் வாட்டர் நம்ம டைவர்ட் பண்ணி விடலாம். சரிங்களா, அது ரிலேட்டடா என்ன பண்ணுவோம், சிம்பிளா டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். கரெக்டா, அப்ப என்னன்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்து சில விஷயத்த வார்த்தைகளால புரிய வைக்க முடியாது. ஆக்சுவலா இந்த கரெக்டா இந்த டேர்ம் வந்து டயக்ராம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 லைன்ல எழுத வேண்டியதை ஐ ஹாவ் சிம்பிளி ரெப்ரசன்டட் த்ரூ டயக்ராம். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ஸ், டயக்ராம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி ட்ராட் பீரியட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ ட்ராட் பீரியட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சர்ஃபேஸ் ஏஜென்சில இருந்து டெபிசிட் ஏஜென்சிக்கு வாட்டர் கொண்டு வரலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி 2 பேரும் இன்டர்லிங்கிங் என்ன பண்ணலாம், லிங்க் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸை பார்க்குறப்ப ஒரு கொஷின்ஸை பார்க்கும் பொழுதே இது வந்து இந்த கொஷின் வந்து இவன் படிக்காம எழுதியிருக்காங்கன்னு தோணுதா இருக்காது. இந்த கொஷின்ஸ் வந்து ஏதோ கதை விட்டுருப்பான் போலங்கிற ஒரு இம்ப்ரெஷனே கொடுக்க கூடாது, ஒரு கான்பிடன்ஸோட எழுதணும். இதுதான் வந்து அவங்க எல்லாருக்குமே சொல்றது. தெரிஞ்ச கொஷினுக்கு இப்ப இந்த கொஷினுக்கு இந்த கொஷின் உங்களுக்கு ஏதாவது பெரிய வித்தியாசம் தெரியுதா ப்ரெசன்டேஷன்ல? சொல்லுங்க, ஏதாச்சும் நீங்க தான் சொல்லணும். இந்த கொஷின் எனக்கு தெரியாது, ஐ ஹவ் மேனேஜ் திஸ் கொஷின். சரிங்களா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். பெருசா ஒரு ரொம்ப கான்பிடன்ஸ் லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்க ஆன்சரு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இதுக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதியிருக்கேனா இல்ல, ரைட்டா. ஸோ ஒரே மாதிரியான அப்ரோச் தான். அந்த கொஸ்டினுக்கு என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணனா அதே அப்ரோச் தான் பண்ணியிருக்கேன், இதே கொஸ்டின் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நானே காட்டி கொடுக்கல. அதே மீறி அந்த எவாலுவேட்டர் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது வேற. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த கொஸ்டின்ல அவர் உள்ள படிச்சு பார்த்துட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றும் பெருசா அந்த பையன் இன்னும் கரெக்டா இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்திருக்கலாமே அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்னா ஓகே, ஓகேவா. சம்டைம்ஸ் என்னோட முன்னாடி ஆன்சர்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஓகே அந்த கொஸ்டின் எழுதியிருக்கான், அந்த கொஸ்டின் நல்லா எழுதியிருப்பான், கொஞ்சம் பாக்ஸ்லாம் பண்ணியிருக்கான், அப்போ ஓரளவு கண்டென்ட் இருக்கும், ஒரு வேகத்துல போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஆட் அன் அட்வான்டேஜ். 2 எவாலுவேட்டர்ஸ்ல ஒரு எவாலுவேட்டர்ஸ் நல்ல ஸ்கோர் கொடுத்தா கூட வி வில் கிராஸ் த ஆவரேஜ்.
சரிங்களா? அதனாலதான் நான் உங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே திரும்ப சொல்றது. இது ஆக்சுவலா ஒரு 6 மார்க் நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு கொஸ்டின். அது வந்து எனக்கு இந்த இடத்துல அந்த டைகிராம் சொன்னா முன்னாடியே இங்க ஒரு தடவை போட்டு பார்த்தேன். அந்த டைகிராம் வந்து போட்டது எனக்கு இங்க ஒரு ஒரு ஆடட் அடிச்சு போட்டு ஐ காட் 6 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். எவாலுவேஷன்ல எனக்கு ஒரு 6 மார்க்ஸ் வரைக்கும் இந்த கொஸ்டின் கிடைச்சிச்சு. அண்ட் அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீரா அப்படிங்கிற கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ ஒரு டீசென்டான ஒரு அப்ரோச் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு கொஸ்டின் வந்து ஆக்சுவலா ஓகே இப்போ ஒரு ஐடியா கிடைக்கா. அப்ப என்னன்னா இந்த கொஸ்டினுமே பாருங்க, இந்த கொஸ்டின் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் a gamble ஆஃப் மான்சூன். இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் a gamble ஆஃப் மான்சூன் அப்படிங்கிறப்போ முன்னாடி கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எனிஒன்? யாருமே பேசுனீங்க தானே தெரியும், எதுவும் பேசவே மாட்டீங்களே. நீங்க பேசுங்க. ஆக்சுவலா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ எனக்கும் ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. சரியா? அரௌண்ட் ஒரு 4 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இது வரைக்கும். அதனால ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா முன்னாடி கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும்? சேட் பாக்ஸ்லயும் டைப் பண்ண மாட்டீங்க, பதிலும் சொல்ல மாட்டீங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டினை விட இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் நான் ஸ்பேஸ் அதிகமா விட்டு எழுதியிருக்கேன். ஓகே, இன்னொன்னு ரொம்ப ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கேன். லென்த்தி பாயிண்ட்ஸ் கொடுக்காம குட்டியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த கொஸ்டினுக்கு இப்படி எழுதியிருக்கேன்னு யாருக்கா தெரியுமா? சும்மா ஏதாவது ஒரு ஐடியா கெஸ். சிம்பிள். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு அதுக்கு மேல கொடுக்க கண்டென்ட் இல்லை. சரிங்களா? கண்டென்ட்டே பெருசா இல்லை. அப்ப இந்த கொஸ்டின் நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் யோசிக்கிறேன். ஒரு ரஃப் பேஜஸ்ல குறிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி இந்த 1.5 பேஜ் ஃபில் பண்றது? அப்ப என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்லேயே நான் எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டேன்னா இந்த இடத்தோட எனக்கு முடிஞ்சிடும். இந்த ஆன் எக்கனாமி இருக்கு இல்லையா, அதோட முடிஞ்சிருக்கும். அப்ப ஆனா அந்த மாதிரி நான் பண்ணவும் கூடாது. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல என்ன பண்ணா ஏதோ ஒரு கோட்ஸ் அந்த இடத்துல சொருகனா ஒரு ஒரு 5 to 5 லைன்ஸ் வந்து என்னால அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ மான்சூன்ஸ் அப்படிங்கிறது அவர் லைஃப்ல இந்தியாவோட வேளாண் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மான்சூன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லைனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்துட்டு ஸோ மான்சூன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான மான்சூன்ஸ் நம்மளுக்கு மெயினா இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலா கொஷினோடைய இதுவே நான் இங்கே தான் வந்திருக்கேன். புரியுதா? ஒரு ஹாஃப் பேஜ் வந்து பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபேக்ட்ஸ் அந்த அதர் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் மான்சூன் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவரோட ஹாஃப் ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட டைரக்டான இம்பாக்ட் மான்சூன் டைரக்டான இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப என்னன்னா இட்ஸ் ஒரு இதுவுமே அப்படிதான், ஏதோ ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின், இட்ஸ் நாட் எ வெரி டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? அப்படி இருக்கப்போ அந்த கொஸ்டினுக்கு எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறதுல இந்த கொஸ்டின் வந்திருக்கும். அண்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஒரு கொஸ்டின். ஜியோகிராஃபியில உங்க நடத்திருப்பாங்க இல்லையா, ஹிமாலயாஸ் படிச்சிருந்திருப்பீங்க, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியால படிச்சிருந்திருப்பீங்க.